கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வீடியோ வழியாக உங்களை மறுபடியும் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். டெய்லி நம்ம ஏதாவது ஒரு ஆளை பார்க்குறோம். டெய்லி நம்ம போகிற இடமா சரி, வேலைக்குனாலும் சரி, ஸ்கூலுக்குனாலும் சரி, இல்லை வீட்டில் இருந்தாலும் சரி, ஏதாவது டெய்லி யாராவது ஒருத்தரை புது முகத்தை பார்க்கணும். பேசும்போது அவங்ககிட்ட பேசும்போது கவனித்து பேசணும். நம்மளோட வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம வாயினோட வார்த்தையில் தான் கவனம் வேணும் ஃபஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி அப்படி இருந்தீங்கன்னா, யாரையாவது நீங்கள் திட்டிருந்தாலும் சரி, யாரையாவது தப்பாக பேசியிருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது மன கஷ்டமாக இருந்துச்சுன்னா, நீங்கள் ஒரு வசனத்தை சொல்லி வெளியே போகும்போது இந்த வசனத்தை சொல்லி ஜெபிங்க. யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இருக்குது, நீ போ, நான் உன்னோடே இருந்து நீ பேச வேண்டியது உனக்கு போதிக்கணுட்டு கர்த்தர் சொல்லித்தரார். நீங்கள் டெய்லி இந்த வசனத்தை வச்சு ஜெபிச்சுட்டு போங்க. வெளியே போகும்போது கர்த்தர் நம்மகிட்ட என்ன சொல்கிறாரு, அப்போ நீங்கள் என் நாவோடு இருந்து பேசுங்க, நீங்கள் எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாக அவங்க கூட இருந்து பேசுவார். அவர் நீங்கள் போகிற இடத்துல வெற்றிகரமாக பேச, இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி, எதுலையாக இருந்தாலும் சரி, இன்டர்வியூ அட்டன் பண்ணுற உங்களுக்கு ஸ்பெஷலாக சொல்கிறேன், நீங்கள் கர்த்தர்கிட்ட ஜெபிச்சுட்டு போங்க. இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் என் நாவோடு இருந்து பேசுங்க, இன்டர்வியூ நல்லபடியாக அட்டன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஜெபிங்க. நானும் உங்கள் கூட வந்து இப்போ ஜெபிக்க போகிறேன். என் கூட சேர்ந்து எல்லாரும் ஜெபிங்க. ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த அருமையான காலை வேலைக்காக அவங்க நன்றியை செலுத்துகிறேன். இந்த காலை வேளையில் உங்களுடைய புதிய கிருபையை காண செய்து இந்த வேளையில் நீர் எங்களுக்கு போதி தரலும் அப்பா. இதோ யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி நீங்கள் எங்கள் நாவோடு இருந்து பேசுங்க. நாங்கள் என்ன பேசணும் நீங்கள் எங்களுக்கு கைட் பண்ணுங்கப்பா. இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி, ஸ்கூலில் இருந்தாலும் சரியப்பா, நாங்கள் என்ன பேசணுன்றதை நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தாங்க. உங்களுடைய கைடன்ஸ் எங்களோடு இருந்து வழி நடத்திட்டோம். எங்களோடு இருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். குரூப்போட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது அண்ட் இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்பில் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் குரூப்போட லிங்க் இருக்குது. அதாவது ஏதாவது ஜெபம் பண்ணணும், இல்லை உங்கள் சொந்தக்காரங்களுக்கு யாராவது ஜெபம் பண்ணணும், வியாதியில் இருந்தாலும் ஜெபம் பண்ணணும்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறோம். ரொம்ப அவசர ஜெபத்துக்கு கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அண்ட் வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்பில் வந்தீங்கன்னா குரூப் அட்மின்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் ஜெபிச்சிக்கலாம். காட் பிளஸ் யூ.